ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம 2ஆம் வகுப்பு சூழ்நிலையியல் பாட புத்தகத்திலிருந்து அலகு 1ல் இருக்கிற புலன்கள் பாதுகாப்பு இந்த பகுதியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இப்போ பாருங்க, புலன்கள் அப்படின்னா என்ன, அது நமக்கு எப்படி உதவி செய்யுது. சரி, பார்க்கலாங்களா? புலன்கள் அப்படின்னா என்னன்னா, ஐம்புலன்கள் இருக்கு. ஒன்று பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, முகறதுக்கு, அதாவது வாசனை முகறதுக்கு, சுவைச்சி பார்க்கறதுக்கு, நம்ம தொட்டு உணர்றதுக்கு தான் அந்த புலன்கள் எல்லாமே உதவி செய்யுது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே வண்ணம் தீட்டி இருக்கிற மாதிரி நீங்கள் வண்ணம் தீட்டி பாருங்க. என்ன வண்ணம் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எழுதணும். மஞ்சளும் நீல நிறமும் சேர்ந்தா பச்சை வண்ணம் கிடைக்கும். மஞ்சளும் சிவப்பு நிறமும் சேர்ந்தா ஆரஞ்சு வண்ணம் கிடைக்கும். சிவப்பும் நீல வண்ணமும் சேர்ந்தா உங்களுக்கு ஊதா நிறம் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வண்ணங்களை நீங்கள் வரைஞ்சி பார்த்து அது என்ன நிறம் அப்படின்னு எழுதுங்க. இப்போ இதை நம்ம கண்களால் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம கண்கள் பார்க்கறதுக்கு உதவி செய்யுது. வண்ணங்களை பார்க்கறதுக்கும் வடிவங்களை பார்க்கறதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற பொருள்களை பார்க்கறதுக்கு நமக்கு இந்த கண்கள் உதவுது. சரிங்களா? வானம் எப்பொழுதுமே நீல நிறமாக தெரியுமா அப்படின்னா தெரியாது. வானம் பகல் பொழுதுல நீல நிறமா தெரியும். அதே மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமா தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மாலை நேர வானத்தை நீங்க வரைஞ்சி இங்க என்ன பண்ணுங்க, கலர் பண்ணுங்க. சூரியனை வரைஞ்சி இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, கலர் பண்ணி வைங்க. அறுசுவைன்னா 6 வகையான சுவை. என்னது? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. இனிப்பு அப்படின்றது நம்ம பழங்கள், அப்புறம் கரும்பு, பேரீச்சப்பழம், ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அது எல்லாமே இனிப்பு தான். சர்க்கரை எல்லாமே இனிப்பு. புளிப்பாக இருக்கிறது எலுமிச்சப்பழம், புளியம்பழம், ஒரு சில ஆரஞ்சு பழங்கள், இதெல்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அது புளிப்பு. உவர்ப்பு, உப்புனுடைய தன்மை உவர்ப்பு. கார்ப்புன்னா காரம், மிளகாய், மிளகு, இதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்கும். அதுதான் கார்ப்பு. கசப்பு, எது கசப்பாக இருக்கும் அப்படின்னா அந்த வெந்தயம் கசக்கும். அப்புறம் இந்த வேப்பம் இலை, பாகற்காய், இதெல்லாம் கசப்பு சுவையுடையது. அடுத்து துவர்ப்புன்றது பாக்கு, முக்கியமாக பாக்கு. அப்புறமா வாழைப்பூ துவர்ப்பு சுவையாக இருக்கிறது. சரி, இந்த சுவையெல்லாம் நம்ம எதன் மூலியம் அறிய முடியுதுன்னா நம்மளுடைய நாக்கு மூலியமாக தான் நமக்கு அறிய முடியுது. சரியா? உன்னுடைய சுவை அறியறதுக்கு நம்ம உதவுறது நாக்கு. சரி, இப்போ இங்கே நான் யார் படம் வரைந்து என் பெயரை எழுதுக. இது நான் யார் அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணணுங்க, வரைஞ்சி அதனுடைய பெயரை எழுதணும். சரி பாருங்க, நான் நீலமாக பச்சை நிறத்தில் கார்ப்பு சுவையுடன் இருப்பேன். நீளமாக இருக்குமா, பச்சை நிறத்தில் இருக்குமா, கார்ப்பு சுவையோடு இருக்குமா? அப்போ அது என்னதுங்க? அது மிளகாய். சரிங்களா? மிளகாய். அப்போ படம் வரைஞ்சி அதனுடைய பெயர் எழுதிடும். நான் நீளமாக மஞ்சள் நிறத்தில் இனிப்பு சுவையுடன் இருப்பேன். நீளமாக இருக்குமா, ஆனால் மஞ்சள் நிறத்தில் இருக்குமா, இனிப்பு சுவையோட இருக்குமா? என்னது இது பாருங்க, நீளமா மஞ்சள் நிறத்துல இனிப்பு சுவையோட இருக்கிறது வாழைப்பழம். சரிங்களா? இப்போ அது வாழைப்பழம். அடுத்தது, நான் மஞ்சள் நிறத்தில் சிறியதாக புளிப்பு சுவையுடன் இருப்பேன். மஞ்சள் நிறத்துல இருக்கும் அது, ஆனா அது எப்படி இருக்கும்? புளிப்பு சுவையோட இருக்குமா, சின்னதா இருக்குமா? அப்போ அது என்ன இதுங்க? அது எலுமிச்சை. நான் பச்சை நிறத்தில் நீளமாக கசப்புடன் இருப்பேன். பச்சை நிறத்துல இருக்கும், நீளமா இருக்கும், ஆனா கசப்பா இருக்குமா? என் தோல் சொரசொரப்பானது. தோல் சொரசொரப்பா இருக்குது அப்படின்னா அது இது பாகற்காய். இங்க இருக்கு பாருங்க, பாகற்காய். சரிங்களா? இதுக்குண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம எடுத்து எழுத போறோம். சரிங்களா? படமும் இங்கேயே கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்கு எந்த படம் என்ன வார்த்தை கரெக்டா வரும் அப்படின்னு நம்ம கரெக்டா எடுத்து எழுத போறோம். அவ்வளவுதான். அடுத்து பாருங்களா, பொருள்களை தொட்டு உணர்ந்து எழுதுறது. அதாவது முதல்ல கண்களால பார்க்குறோம், அடுத்து நாக்கால சுவைக்கிறோம், இப்போ தொட்டு உணர்ந்து பார்க்குறோம். எப்படி தொட்டு மென்மையா இருக்கா, இல்லை கடினமா இருக்கா, குளிர்ச்சியா இருக்கா, ஈரமா இருக்கா, வழவழப்பா இருக்கா, இல்லை ரொம்ப காஞ்சி போய் உலர்ந்து போயிருக்கா அப்படின்னு தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வெண்ணெயை தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வழவழப்பா இருக்கும் இல்லையா? எண்ணெய் நம்ம குழம்புக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்கள் எல்லாமே வழவழப்பா இருக்கும். சோப்பும் வழவழப்பா இருக்கும் இல்லையா? அப்புறம் கடினமானது பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க டேபிள் சேர் எல்லாமே கொஞ்சம் கடினமாக இருக்கும். பனிக்கட்டி எப்படி இருக்கும்? குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா? ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்கள் எல்லாமே குளிர்ச்சியாக இருக்கும், பனிக்கட்டியும் குளிர்ச்சியாக இருக்கும். இந்த இலையை காஞ்சி போயிருக்கு இல்லையா? உலர்ந்து போயிருக்கு. அடுத்தது பஞ்சு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மென்மையானது. அப்புறம் நனைஞ்சி நம்ம காய போடுற துணியெல்லாம் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? தொட்டு பார்த்து அதனுடைய தன்மையை நம்ம உணர்றோம். அதுக்கு நம்ம பயன்படுறது நம்மளுடைய தோல் தான் நமக்கு உதவுது. சரிங்களா? அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, கேட்கும் ஒலி. நம்ம கேட்குற சத்தம் உரத்த சத்தமா இருக்கா, இல்லை மென்மையான சத்தமா இருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். பாருங்க, உங்களுடைய காதை கொடுத்து நீங்க கேட்கணும். இப்போ மின் விசிறி இயங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன் சுத்துது. ஃபேன் சுத்தும் போது அதோடைய சவுண்ட் மென்மையாக தான் இருக்கும். அதே ஸ்கூல்ல பெல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சத்தம் உரத்த சத்தமா இருக்கும், ரொம்ப சவுண்டா இருக்கும் இல்லையா? அது உரத்த சத்தம். இப்போ நடந்து போறாங்க அப்படின்னா அது மென்மையான ஒலி, சாஃப்டா இருக்கும், மெதுவா நடந்து போறாங்க. நாற்காலியை பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா கொஞ்சம் உரத்த சத்தமா இருக்கும். கதவை திறக்கிறாங்க அப்படின்னா அது மென்மையான ஒலி. சரிங்களா? அப்போ கரும்பலைகளை எழுதுறது மென்மையான ஒலி.
கைகளை தட்டுறது வந்து உரத்த ஒலி இல்லையா, ஹார்டாக உரத்த ஒலி, ரொம்ப சத்தம் அதிகமாக இருக்கும் கைகளை தட்டுறது இல்லையா. அப்போ இந்த சவுண்டை வந்து நம்ம எப்படி மூலியம் தெரிஞ்சுக்கிறோம், அது மென்மையான ஒலியா இல்லை அதிகமான சத்தமா அப்படின்னு நம்ம எது மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய காதுகள் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. இந்த சத்தத்தை எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு எது உதவுதுன்னா காதுகள் தான் நமக்கு உதவுது. சரிங்களா. இப்போ பாருங்க, நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறது, கண்களை மூடிக்கிட்டு பிற நண்பர்கள் வந்து ஒலியை வந்து எழுப்பணும், விலங்குகளை போல ஒலி எழுப்பணும். கண்களை கட்டிய நண்பர் வந்து அந்த ஒலிக்குரிய விலங்குடைய பேரை வந்து அவங்க சொல்லணும். சரிங்களா. அது எந்த பக்கம் வந்து அந்த சவுண்டு வருது அப்படின்னு அவங்க சொல்லணும். இதுதான் அந்த விளையாட்டு. இதை நீங்கள் விளையாடி பாருங்க. அடுத்தது விரும்பத்தக்க மனத்திற்கு, அதாவது நமக்கு நல்ல வாசனையாக இருந்ததுன்னா அது வந்து பச்சை நிறமும், விரும்பத்தக்காத மனத்திற்கு, அதாவது மனம் அப்படின்னா வந்து வாசனை சரிங்களா, அந்த ஒரு மாதிரி துர்நாற்றமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து சிவப்பு வண்ணமும் தீட்டணும். சரிங்களா. இப்போ மல்லிகைப்பூ, மல்லிகையினுடைய மனம் வந்து நல்லா இருக்கும் இல்லையா, பச்சை நிறம். இதே இந்த காவா தண்ணி போகுது இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி துர்நாற்றம் வீசும் இல்லையா, அதனால சிவப்பு நிறம். அடுத்து ஊதுவத்தி வாசனை, ஊதுவத்தி ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும், நல்லா அந்த ஸ்மெல்லு, அதனால பச்சை வண்ணம். குப்பை தொட்டிலேருந்து வர வாசனை வந்து அந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும், துர்நாற்றம் வீசும் இல்லையா, அது வந்து நம்மளால முகர முடியாது, அருவருப்பாக இருக்கும், அதனால அதுக்கு சிவப்பு நிறம். எலுமிச்சை பழத்துலேருந்து வர வாசனையும் கொஞ்சம் நல்லா இருக்கும், நம்மளால நுகர முடியும், அதனால வந்து அதுக்கு வந்து பச்சை நிறத்தை கொடுத்துருங்க. சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வாசனையை நுகர்றோம் இல்லையா, முகர்ந்து பார்க்குறோம். இப்போ இந்த வாசனையெல்லாம் முகர்ந்து பார்க்கறதுக்கு நமக்கு எது உதவுது, மூக்கு தான் நமக்கு உதவுது. சரிங்களா. இப்போ பாருங்க, இப்போ கீழே ஒரு செயல்பாடு என்னன்னா, நிறங்கள் பச்சை, மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு, அடர் சிவப்பு, அது தன்மை எப்படி இருக்கு, மனம் எப்படி இருக்கு, விரும்பத்தக்கதா விரும்பத்தக்காததா, ஒலி உரத்த ஒலியா மென்மையான ஒலியா, அது சுவை என்ன சுவை அப்படின்னு நம்ம இங்கே கீழே ஃபில் பண்ணணும். சரிங்களா. இப்போ எலுமிச்சை பழம், எலுமிச்சை பழம் வந்து என்ன மஞ்சள் நிறத்தில் இருக்கும், மென்மையானது, தொட்டு பார்க்க மென்மையானது, விரும்பத்தக்கது மனம், ஒலி கிடையாது, அதனுடைய சுவை வந்து புளிப்பு. சர்க்கரை வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும், அதில் துகள்கள் இருக்கும், மனம் இருக்காது, ஒளி இருக்காது, ஆனால் இனிப்பு சுவையில் இருக்கும். கிளி வந்து பச்சை நிறத்தில் இருக்கும், மென்மையாக இருக்கும், அதுக்கு மனம்லாம் கிடையாது, வாசனைலாம் கிடையாது, அது எழுப்புற ஒளி வந்து மென்மையான ஒளி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, உப்பு வெள்ளை நிறத்தில் இருக்கும், அது துகள்கள் போன்றது இல்லையா, பவுடர் மாதிரி இருக்கும் இல்லையா, துகள்கள் போன்றது. அடுத்தது வந்து மனம்லாம் கிடையாது, அதில் உப்புக்கு வந்து வாசனை கிடையாது, உப்புக்கும் சர்க்கரைக்கும் வாசனைலாம் இல்லை, ஆனால் அது வந்து அதுவும் ஒளியும் எழுப்பாது, எந்த சத்தமும் எழுப்பாது, சுவை வந்து உவர்ப்பு சுவை. அடுத்து மணி, பில் அடிக்கிறாங்க இல்லையா, ஸ்கூல் பில், அது வந்து அதுக்கு வந்து நிறம் இருக்கா, நிறம்லாம் கிடையாது, ஆனால் அது பார்க்கறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், தொட்டு பார்த்தா கடினமாக இருக்கும், அதுக்கு மனம்லாம் கிடையாது, வாசனை கிடையாது, அதனுடைய சத்தம் வந்து உரத்த சத்தம், உரத்த ஒளி, அதுக்கு சுவையும் இல்லை. சரிங்களா. இதே போல் பருத்தி பஞ்சு, அடுத்து ரோஜா, வாழைப்பூ, இதுக்கெல்லாம் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அதனுடைய மனம் எப்படி இருக்கும், அதனுடைய சுவை எப்படி இருக்கும், அதனுடைய ஒளி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில் பண்ணிக்கோங்க இதை பார்த்து. சரிங்களா. பாதுகாப்பு, எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும், வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், பள்ளியில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், இல்லை ஒரு நீர்நிலைகள் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனால் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம பட்டன் சுவிட்ச் போடுவோம் இல்லையா, லைட்டு சுவிட்சு, ஃபேன் சுவிட்ச் எல்லாம் நம்ம போடும்பொழுது ஈர கையால் முதல்ல போடவே கூடாது. சரிங்களா. கையெல்லாம் நல்லா தொடச்சிக்கிட்டு தான் சுவிட்சை போடணும். அதே மாதிரி கூர்மையாக இருக்கிற பொருட்கள், ஷார்ப்பாக இருக்கிற பொருட்களை வந்து நம்ம காதில் போடக்கூடாது. இந்த பட்ஸு போட்டு காது கிளறேன் அப்படின்னு பட்ஸு கூட நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா. அது கூட வந்து சில நேரங்களில் ஆபத்தாக தான் முடியும். எதையுமே காதுக்குள்ளே போடாதீங்க. அடுத்தது வந்து சூடான பொருட்களை வந்து போய் தொடுறது, அடுப்பண்டை போயிட்டு நெருப்பு சுட்டுடும் அப்படின்னு கூட தெரியாமல் போயிட்டு என்ன பண்ணுறது, டக்குன்னு போயிட்டு அடுப்பு மேலே இருக்கிற பாத்திரத்தில் கை வைக்கிறது, சூடாக இருக்கிற பாத்திரங்களை கை வைக்கிறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. அதுவும் வந்து பாதுகாப்பு இல்லை. சரிங்களா. அடுத்தது வந்து எதனா பொருட்கள் வீட்டில் வந்து எதனா சாப்பிட்ற பொருளோ இல்லை மருந்து பொருளோ ஏதோ மேலே வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள கேட்காம நம்ம போய் எடுக்கிறது, மேலே உயரத்தில் இருக்கிறத போய் எட்டி எடுக்கிறது வந்து பாதுகாப்பு இல்லை. சரிங்களா. அம்மா அப்பா உதவியோடு தான் பொருட்களை வந்து எடுக்கணும், பயன்படுத்தணும். அடுத்தது இந்த சறுக்கி விளையாடுறது, இது நிறைய பேர் செய்வீங்க இல்லையா, படிக்கட்டுகளில் சறுக்கிறது, அந்த மாதிரி செய்கிறதும் வந்து பாதுகாப்பு இல்லை. இது வந்து செய்கிறது ரொம்ப தப்பு. சரிங்களா. அப்போ வீட்டில் என்ன பண்ணணும், நீங்கள் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கிற பொருளை பயன்படுத்தக்கூடாது, சுவிட்ச் ஈரக்கையோட சுவிட்ச் போடக்கூடாது, சூடான பொருட்களை நீங்கள் தொடக்கூடாது, அந்த அடுப்பு பக்கமே போகக்கூடாது, தள்ளி நிற்கணும். ஏதாவது பொருட்கள் அதாவது மருந்து எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா பெரியவங்க உதவியோடு தான் எடுக்கணும், நீங்கள் எடுக்கக்கூடாது. படிக்கட்டில் அந்த மாதிரி சறுக்கி போகிறது வந்து ஆபத்தானது, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா. வகுப்பறையில் நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். வகுப்பறையில் வந்து இந்த கூர்மையான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா. அது பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பென்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து மற்றவங்க வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பென்சில்களை கையாளும் போது நம்ம பத்திரமா இருக்கணும். அதே மாதிரி ஸ்கேல், அயன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இரும்பு ஸ்கேலை வந்து பயன்படுத்துறது தவிர்க்கணும். அதனாலேயும் மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து கவனமாக கையாளணும்.
அடுத்து வந்து இந்த பெஞ்ச் மேலே ஏறி நிற்கிறது, சேர் மேலே ஏறி நிற்கிறதெல்லாம் நிற்கக்கூடாது. அதனால் நமக்கு தான் ஆபத்து. ஏன்னா கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையும் செய்யக்கூடாது. அது பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி வகுப்பறையில் வந்து விளையாடுற இடம் கிடையாது. இப்படி அப்படி தாவி விளையாடுறது, குதிச்சு விளையாடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது பாதுகாப்பானது இல்லை. இந்த மாதிரி வரிசையில் போகிறது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, அழகாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் விளையாடும்பொழுது பாருங்கள், விளையாடும் போது ஒருத்தர் தள்ளக்கூடாது. இதெல்லாம் வந்து பாதுகாப்பானது இல்லை. சரி, நான் விதிமுறைகளை பின்பற்றுவேன். ஏனெனில் இந்த மாதிரி விதிமுறைகளை நம்ம பின்பற்றணும். வரிசையில் போகணும், ஒருத்தர் பிடிச்சு தள்ளக்கூடாது, ஒழுங்காக உட்காரணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த விதிமுறைகள்லாம் நம்ம ஏன் பின்பற்றணும் அப்படின்னா அதுதான் பாதுகாப்பானது. அதனால தான் அதை பின்பற்றுறோம். இந்த செய்து கற்பூமில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான செயலுக்கு பச்சை நிறத்தில் நீங்கள் கலர் பண்ணுங்கள், பாதுகாப்பற்ற செயலுக்கு ரெட் கலரில் கலர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், சறுக்கிறான். ஆனால் பெரியவங்க துணையோட பக்கத்தில் பெரியவங்க இருக்கிறாங்க, அப்போ சறுக்கிறான், விளையாடுறான். அப்போ இது வந்து பாதுகாப்பானது. இதுக்கு பச்சை கலர் கொடுக்குறோம். சைக்கிள் ஓட்டுறான், மிதிவண்டி ஓட்டுறான், ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறான். சரிங்களா? அப்போ இது பாதுகாப்பானது. இங்கே பாருங்கள், சுவிட்சில் போய் கை வைக்கிறான், கை வைக்கக்கூடாது இல்லையா? இப்போ இது வந்து பாதுகாப்பற்றது. வந்து சிசரை கூர்மையான பொருளை வந்து பயன்படுத்துகிறான், சிசர் கட் பண்ணுறது அது பயன்படுத்தக்கூடாது. நெருப்பில் கை வைக்கிறதுக்கு போகிறான், இதுவும் வந்து செய்யக்கூடாது. இதெல்லாமே வந்து பாதுகாப்பற்றது. அப்புறம் பாருங்கள், இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொண்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை வந்து யாராவது துன்புறுத்துறாங்க, பிடிச்சி கிள்றாங்க, அடிக்கிறாங்க, எதனா பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தயவு செய்து நிறுத்துங்கள் என்று கூறுவேன். முதல்ல செய்யாதீங்கன்னு சொல்லணும். விலகி செல்வேன், அந்த இடத்த விட்டு போயிடணும். ஆசிரியரிடம் கூறுவேன், போய் டீச்சர்கிட்ட சொல்லணும். சரிங்களா? அமைதியாக இருப்பேன், இல்லை நானும் கிள்ளுவேன் அப்படிலாம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது. சரிங்களா? வேணான்னு சொல்லணும், அந்த இடத்த விட்டு போயிடணும், டீச்சர்கிட்ட போய் சொல்லணும். அடுத்தது நீர்நிலைகளின் பாதுகாப்பு. நீர்நிலைகள்லாம் தண்ணி இருக்கிற இடம். சரிங்களா? அப்போ அந்த குளத்தில் போய் குளிக்கிறதெல்லாம் குளிக்கலாமான்னா குளிக்கக்கூடாது. அதே அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரியவங்களோட உதவியோடு போய் குளிக்கிறான்னா குளிக்கலாம், தனியெல்லாம் போய் குளிக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி கிணறை எட்டி பார்க்கறது அதுவும் வந்து செய்யக்கூடாது. சரிங்களா? அது வந்து பாதுகாப்பு இல்லை. நம்ம அதில் விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பாதுகாப்பு இல்லை. அதனால் கிணறெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி பழைய வீடுகள் பக்கத்தில் போயிட்டு நம்ம நிற்கவும் கூடாது. ஏன்னா அந்த சுவர் இடிந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அந்த பழுதடைந்த வீடு கிட்ட நிற்கக்கூடாது, தள்ளியே நிற்கணும். சரிங்களா? சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்க படத்துக்கு ஏற்ற தொடர்களை நம்ம எடுத்து எழுதுறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், பசங்களாம் விளையாடுறாங்க. இதுக்கு என்ன தொடர் வரும் பாருங்கள்? பெரியவர் உதவியுடன் நீந்த வேண்டும், பெரியவர் உதவியுடன் நீந்த வேண்டும். அடுத்து இங்கே பாருங்கள், மின்கம்பத்தை சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தால் கவனமாக இருக்கவும். ஏன்னா அந்த கம்பத்தை சுற்றி தண்ணி தேங்கி தான் தண்ணியில் வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், படிகள் வழுக்கலாம், கவனமாக நடக்கும். மழை பெஞ்சிருந்தால் அந்த பச்சையாக படி இருக்கும் இல்லையா, மாறிடும், பாசி படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கவனமாக நடக்கணும். தண்ணீர் உள்ள இடம் ஆழமாக இருக்கலாம், உள்ளே இறங்காதே. இப்போ தண்ணி இருக்குது குளத்தில் அப்படின்னா அந்த இடம் வந்து ஆழமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தண்ணியில் வந்து நம்ம இறங்கக்கூடாது. சரிங்களா? இப்போ சிந்தித்து உருவாக்குக. பட்டாசுகளை கையாள்வது குறித்து ஒரு பாதுகாப்பு சுவரொட்டி. இப்போ பட்டாசு வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான பாதுகாப்பு சுவரொட்டியை உருவாக்குறோம். எப்போதும் பருத்திய ஆடைகளை அணியுங்கள். அருகில் ஒரு வாளி தண்ணீர் அல்லது மணலை வைத்திருங்கள். பெரியவர்களின் மேற்பார்வையின் கீழ் மட்டுமே பட்டாசுகளை வெடிப்போம். பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்போம். விபத்தில்லா தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். வீட்டில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், பள்ளியில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், நீர்நிலைகளில் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து வந்து சமுதாயத்தில் பாதுகாப்பு. சமுதாயத்தில் என்ன பாதுகாப்பு? இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு திருவிழாவுக்கு போகிறீங்க, அப்போ வந்து தொலைஞ்சு போயிடுறீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் கவின்ற ஒரு பையன் இருக்கிறான். இவன் வந்து திருவிழாவுக்கு போகிறாங்க, எவ்வளோ பொம்மை இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பார்த்துட்டே போகிறான். கடைசியில் அவங்க அப்பா அம்மாவை மிஸ் பண்ணிடுறான். சரியா? கனி அம்மா எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி அழுகுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே நமக்கு யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நமக்கு உதவி செய்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும், அவங்கக்கிட்ட உதவி கேட்கணும். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் காவலர்கள், இந்த போலீஸ் இருப்பாங்க இல்லையா, பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு உதவி கேட்கணும். இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படியாச்சும் மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். போலீஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு நம்முடைய ஃபோன் நம்பர், அப்பா ஃபோன் நம்பரோ இல்லை அம்மா ஃபோன் நம்பரோ சொல்லி கூப்பிட சொல்லலாம். அப்போ அதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும், அப்பா அம்மா ஃபோன் நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? மனப்பாடம் பண்ணிக்கோங்க முக்கியமாக. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அப்பா நம்பர் தெரியல, அம்மா நம்பர் தெரியல அப்படின்னா இந்த 1098 அப்படின்ற எண்ணை, அப்படி இல்லைன்னா 144 17 அப்படின்ற எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா அவங்க உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவி செய்வாங்க. இது வந்து குழந்தைகள் மைய உதவி எண், இந்த எண்கள். சரிங்களா? நீங்கள் வகுப்பறையில் இந்த ஒரு விளையாட்டு விளையாடலாம். என்னென்னா, வகுப்பறையில் இப்போ வந்து டீச்சரை வந்து நீங்கள் சொல்கிறாங்க வரிசையில் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லி நீங்கள் எகிரி குதிக்கிறது. சரிங்களா? பாதுகாப்பற்றது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எகிரி குதிக்கணும், பாதுகாப்பற்றது அப்படின்ட்டு. இப்போ வந்து சுவிட்சில் நீங்கள் கை வைக்கிறது அப்படின்னா அது பாதுகாப்பற்றது.
அப்புறம் நெருப்பில் கை வைக்கிறது பாதுகாப்பற்றது. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டுட்டு சைக்கிள் ஓட்டினா பாதுகாப்பானது. அப்பா அம்மா கூட நீச்சல் கற்றுக்கிறது பாதுகாப்பானது. இந்த மாதிரி டீச்சர் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது பாதுகாப்பானது இல்லை பாதுகாப்பற்றது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு செய்தி கற்போம். இது என்னென்னா, அந்த குட்டி பாப்பா ஸ்கூலில் இருக்கா. அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் வந்து அவளை கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே வரல. அப்போ அவள் வந்து யார்கிட்ட போய் உதவி கேட்கணும்? இங்கே 4 பேர் இருக்காங்க. டீச்சர் இருக்காங்க, ஆட்டோ டிரைவர் இருக்காரு, அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு, அப்புறம் யாருன்னே தெரியாத ஒருத்தர். இப்போ இங்கே 4 பேர்கிட்ட அவள் யார்கிட்ட போய் உதவி கேட்கணும் அப்படின்னா, யார்கிட்டையும் போகக்கூடாது, நேராக டீச்சர் கிட்ட தான் போய் கேட்கணும் உதவி. சரிங்களா? அப்போ டீச்சர் கிட்ட போகிறதுக்கான வழியை நீங்கள் இங்கே வரைஞ்சிருங்க. கற்றல் பயணம். வேறுபட்ட ஒன்றை வட்டமிடுக. இதில் எது வேறுபட்டது? இது வந்து முகர்றோம், அதாவது நம்ம வாசனையை பார்க்குறோம் இல்லையா, முகர்ந்து பார்க்குறோம். மூக்கால பூனுடைய வாசனை, அப்புறம் வந்து இந்த ஊதுவத்தினுடைய வாசனை, அடுத்து வந்து எலுமிச்சப்பழத்தினுடைய வாசனைலாம் முகர்ந்து பார்ப்போம். ஆனால் ட்ரம்ஸ் வந்து கேட்போம், கேட்கறதுக்கு தானே அது பயன்படுது, கேட்குறோம் சவுண்டு. அதனால் இதை வந்து வேறுபட்டது, அதனால் இதை டவுன் பண்ணிக்கோங்க. செயலுடன் உரிய புலனை கோடிட்டு இணைக்க. இப்போ இவன் என்ன பண்ணுறான்? கேட்குறான், கேட்டல். இவன் என்ன பண்ணுறான்? தொட்டு பார்க்குறான் இல்லையா, தொடுதல். இவன் என்ன பார்க்குறா? முகர்ந்து பார்க்குறா, முகர்தல். அப்போ அந்த செயலுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களை வட்டமிடுக. இதெல்லாம் நமக்கு தீங்கு விளைவிக்கும். ஸ்பூனு தண்ணிலாம் தீங்கு விளைவிக்குமா? இல்லை. நெருப்பு நமக்கு தீங்கு விளைவிக்கும் இல்லையா, அப்போ அதை வட்டம் போடுங்க. ஸ்விட்சில் வந்து கை வைக்கிறது நமக்கு ஆபத்து, அப்போ அதை வந்து வட்டம் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளக் பாயிண்டில் கை வைக்கக்கூடாது இல்லையா, அப்போ இதுவும் நமக்கு தீங்கு தான். அப்போ இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உடைஞ்ச கண்ணாடி பொருட்களையும் கை வைக்கக்கூடாது, அதுவும் நமக்கு ஆபத்தானது. பிளேடு ஷார்ப்பாக இருக்கிற பொருளையும் கை வைக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேக்டஸில் பார்த்தீங்கன்னா அந்த முள் இருக்கும் இல்லையா, அதுவும் நமக்கு ஆபத்து தான், தீங்கு தான் விளைவிக்கும். அதனால் அதையும் கை வைக்கக்கூடாது. அப்போ இதெல்லாமே நம்ம வட்டம் போட்டுக்கோங்க. புத்தகம் வந்து பாதுகாப்பானது, அது இல்லை. சரிங்களா? இப்போ மீனா வந்து காணாமல் போயிட்டா. அவன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே இருக்கிற பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த காவலர்கள் போலீஸ்கிட்ட போகணும். அப்பா அம்மா நம்பர் தெரிஞ்சு அவங்க அந்த நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடணும். அப்படி இல்லைனா அந்த 1098 144 17 அப்படின்ற எண்ணை வந்து தொடர்பு கொள்ளணும். இது 2 தான் இதுக்கு வந்து சரியானது. சரிங்களா? அடுத்தது நானே செய்வேன். கொடுக்கப்பட்ட படங்களை பார்த்து பாதுகாப்பான செயலுக்கு பச்சை வண்ணமும் பாதுகாப்பற்ற செயலுக்கு சிவப்பு வண்ணம் இடுக. எது பாதுகாப்பான செயலோ அதுக்கு பச்சை வண்ணம், பாதுகாப்பற்ற செயலுக்கு சிவப்பு வண்ணம். இப்போ குப்பை தொட்டில குப்பை எடுத்து போய் போடுறது பாதுகாப்பானது. சரிங்களா? அப்போ அதுக்கு வந்து பச்சை வண்ணம். இந்த மாதிரி பெஞ்சு மேலே ஏறி நின்று குதிக்கிறது வந்து பாதுகாப்பற்றது, நல்ல சிவப்பு ரெட் கலரு. வரிசையில் நின்று கை கழுவுறாங்க, இது பாதுகாப்பானது, பச்சை வண்ணம் கொடுத்துருங்க. பசங்களை பிடிச்சி தள்ளுறது வந்து பாதுகாப்பற்றது, அதனால் அதுக்கு சிவப்பு வண்ணம் கொடுங்க. இந்த மாதிரி படிக்கட்டில் வந்து சரிக்கிட்டு வரதும் வந்து பாதுகாப்பற்றது, அதனால் அதுக்கும் சிவப்பு வண்ணம் தான் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பாதுகாப்பான செயலை தெரிவு செய்து எழுதுக. இதெல்லாம் பாதுகாப்பான செயலை எடுத்து எழுதணும். நான் குளம் அல்லது ஆற்றின் அருகில் நிற்கும்போது, குளத்துக்கிட்டேயோ இல்லை ஆற்றுக்கிட்டேயோ நிற்கிறேன் அப்படின்னா தண்ணீரை விட்டு விலகி இருப்பேன், அதுதான் சரியானது. சரிங்களா? நீரில் விளையாடுவேன், தண்ணியெல்லாம் போயிட்டு விளையாடக்கூடாது, அந்த தண்ணியை விட்டு விலகியே இருக்கணும். சரிங்களா? அதை டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வகுப்பறையில் இருக்கும்போது மேசையின் மேல் ஏறி விளையாடுவேன், மேசையை எழுத பயன்படுத்துவேன். மேசை மேலே எல்லாம் ஏறி விளையாடக்கூடாது. பாதுகாப்பான செயல் வந்து மேசை எழுத பயன்படுத்துவேன் அப்படின்றதான் பாதுகாப்பானது, அதனால் அதை எழுதிக்கோங்க. அடுத்தது செயலுக்கேற்ற புலனுணர்வுகளை எடுத்து எழுதுறோம். இவன் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றான், சுவைச்சு பார்க்குறான், சுவைத்தல். இவன் முகர்ந்து பார்க்குறா, முகர்தல். இவன் வந்து பெல்லுடைய சத்தத்தை கேட்குறா, கேட்டல். இவன் வந்து ஐஸ் கட்டிகளை வந்து தொட்டு பார்க்குறான், அதனால தொடுதல். இந்த செயலெல்லாம் வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா? இந்த மாதிரி ஓகேன்ற மாதிரி சிம்பிள் இருந்தால் செய்யலாம், கீழ் நோக்கி அது இருந்தால் அது செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ உணவை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறது செய்யலாம், நம்முடைய பொருட்களை வந்து பகிர்ந்துக்கலாம். இப்போ இது 2மே வந்து பாதுகாப்பானது, நம்ம செய்யலாம். சரிங்களா? மற்றவங்களை பிடிச்சி தள்ளுறது, கீழே யாருன்னா விழுந்துட்டு அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இது 2மே வந்து செய்யக்கூடாது. அதனால் இந்த பிக்சரை நீங்கள் இதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், வாய்மொழி வினாக்கள். உங்கள் குடும்பத்தில் அன்றாடம் நிகழும் செயல்களை பகிரவும். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன செயல்கள் தினமும் நடக்கும்? அதே மாதிரி தேங்கிய நீர் இருந்தால் அவ்விடத்தில் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீட்டில் தண்ணி தேங்கி இருக்கு அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து செயல் திட்டம், ப்ராஜெக்ட் என்னென்னா, வீட்டிலிருந்து 2 உணவுப் பொருட்களை எடுத்து வரவும். அவை யாவை, அவற்றை பற்றி விளக்குக. நீங்கள் ஏதாச்சும் 2 உணவுப் பொருள் எடுத்துகிட்டு வரணும், அது என்ன உணவுப் பொருள், அது என்ன சுவையுடையது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.